ஹலோ மக்களே, நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அதிரடியாக கீர்த்தி சுரேஷ் அவர்கள் வந்து வந்திருக்காங்க. என்னையா சொல்கிற, கீர்த்தி சுரேஷா, ஆக்ட்ரஸ் கீர்த்தி சுரேஷா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஆமாங்க, ஆக்ட்ரஸ் கீர்த்தி சுரேஷ் தான் வந்திருக்காங்க. ஸோ இதை பார்த்த உடனே ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் ஒரு மாதிரி வந்து பூரிச்சு போய் வந்துருந்துட்டு இருக்காங்க. அண்டு கீர்த்தி சுரேஷ் நிறைய பொய்களும் வந்து சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் வீட்டுக்குள்ளே போய். அந்த பொய்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான அது பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள், வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஸ்கூல் டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. செம்ம கலக்கலாக இருக்க போது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. என்ன சில பேர் வந்து கொஞ்சம் சொதப்புவாங்க. இப்போ லாஸ்ட் வீக்கில் வந்து செம்ம ஃபன்னாக வந்து போயிட்டு இருந்த டாஸ்க்கை வந்து ஒரு மாதிரி குழப்புனாங்கல்ல, அதுக்கு மாதிரி குழப்புனதுனால ஒட்டுமொத்த பேரையும் போட்டு பழக்குன்னு அடிச்சு விட்டாப்புல நம்மளுடைய விஜய் சேதுபதி. ஸோ அதனால் திவ்யா, அப்புறம் சாண்ட்ரா, பார்வதி இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்க போகிறாங்க, பிரஜன் முதல் கொண்டு. ஸோ மீதி யாராவது பிரச்சனை பண்ணால் மட்டும்தான் இந்த வாரத்தோடைய கண்டென்ட்டே வந்து இருக்க போகுது. ஏன்னா எதுவுமே இல்லை அப்படின்னா வெறும் என்டர்டெயின்மெண்ட் மட்டுமே, சும்மா ஜாலியாக ஃபன்னாக ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி உட்காந்து டிவியே வந்து பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. ஏதாவது ஒரு விஷயம் இன்டென்ஸாக வந்து நடக்கணும். ஸோ கண்டிப்பாக அப்படி நடந்தால் மட்டும்தான் அது நம்ம பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்கும், சுவாரஸ்யமாக வந்து இருக்கும். இதில் யார் சரி, யார் தப்பு பண்ணுறா, யார் ஆல்ரெடி திருந்திருக்கா, யார் வருந்திருக்கா அப்படின்றதெல்லாம் வந்து நம்மளால் கால்குலேட் வந்து பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இந்த வாரத்தில் நடக்குதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஏன்னா டாக்ஸிக் கேங் தான் கொஞ்சம் 2 வாரமாக அந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் அந்த டாக்ஸிக் கேங்கை போட்டு பிடிச்சி பொழந்து விட்டாப்புல பிரஜன், சாண்ட்ரா, அதுக்கப்புறம் திவ்யா. ஸோ அதனால் அவங்களுடைய கண்ணோட்டமே வந்து இப்போ டோட்டலாக வந்து மாறிடுச்சு. ஸோ இந்த கேமை வேறு மாதிரி எப்படி அணுகிறது அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, பார்த்துக்கிட்டு வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டம் கொஞ்சம் வேறு மாதிரி வந்து இருக்கும். ஓகே, ஸோ இதில் தொடர்ந்து நம்ம கீர்த்தி சுரேஷ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அவங்களுடைய படத்துடைய ப்ரொமோஷனுக்காக வந்திருக்காங்க. ரிவால் ரீட்டா அப்படின்ற ஒரு படத்து மூலிமா. ஸோ அந்த படத்துக்காக ப்ரொமோஷன்ஸ்க்காக உள்ளே வந்தது மட்டும் இல்லாமல், நான் டிவியில் பார்த்துருக்கேன் இந்த வீடெல்லாம், ஆனால் நேரில் பார்க்க இன்னும் பயங்கரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக எங்களுக்கெல்லாம் ஒரே ஷாக்கிங்காக வந்து இருக்குது. கீர்த்தி சுரேஷ் மேடம், நீங்கள் பிக் பாஸ் பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. ஸோ மேபி பார்த்துருந்துருக்கலாம். ஓகே, ஆனால் நிறைய பேர் கமெண்ட்ஸ் வந்து பொய் தானே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி வந்து போட்டுட்ருக்காங்க. பட் நீங்கள் சொல்லுங்கள், பார்த்துருப்பாங்களா பார்த்துருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி. அண்ட் இன்னொரு பெரிய விஷயம் வந்து சொன்னாங்கங்க, அது வேணால் நானே வந்து டவுட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் சரியான ஃபேன்ஸ் எல்லாம் வெளியே இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது தான் செம்ம சிரிப்பாக வந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள் மக்களே, நீங்கள் யாருக்கு வந்து ஃபேனாக இருக்கிறீங்க, யாருக்கு நீங்கள் ஆர்மி வந்து ரெடி பண்ணியிருக்கீங்க, உண்மையாலுமே அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்களை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு தவிர சரி, அண்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.